அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2 புயலிலே ஒரு தோணி என்று சொல்லக்கூடிய துணை பாடத்திற்கு கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். அதில் முதல் வினாவாக, கடலில் புயலின் தாக்கத்தினால் ஏற்பட்ட பதட்டத்தை வெளிப்படுத்த அடுக்கு தொடர்களும் வர்ணனைகளும் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்து வகுப்பில் பேசுக. இது வகுப்பு உரையாடல். அதில் புயலிலே தோணியில் இருக்கக்கூடிய வர்ணனை சொற்களை பார்ப்போம். ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். இதை மாணவர்கள் உரையாடுவது போன்ற படங்கள் கொடுக்கப்படும். 1. மேக பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன. 2. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுக்கள் வானை பிளந்தன. 3. வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. 4. சூறாவளியும் மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. 5. எலும்புகள் முறிவது போல் நொறுங்கல் ஒளி. 6 மலைத்தொடர்கள் போன்று அலைகள் மோதி தாக்குகின்றன. 7. வானம் பிளந்து தீ கெக்கியது. 8. சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது தொங்கான். தொங்கான்னா படகு என்று வர்ணனை சொல். இதில் இருக்கின்ற அடுக்கு தொடர்கள் அருவி அருவி, எங்கே எங்கே, குதி குதித்து, விழு விழுந்து, இருட்டிருட்டி, கரை கரை கரை. அதாவது அடுக்கு தொடர் என்பது ஒரு சொல் 2 அல்லது 3 முறை அடுக்கி வரக்கூடியது அடுக்கு தொடர்கள். அந்த கதையில் அடுக்கு தொடரை பார்ப்போம். அடுத்தது ஒளி குறிப்பு சொற்கள். கும்மிருட்டு, குருட்டிருட்டு, கடல் அலை அடிக்கிறது, முனகல், இடிமுழக்கம் என்று அடுக்கு வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலிலே ஒரு தோணியில் கதையில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பகுதி பார்ப்போம். இதோடு இணைந்து அதற்குரிய படங்களும் இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.